இதயத்தின் ஒளியாய் உணர்வுகளின் அலைகளாய் மாறும் இந்த பயணத்தில் எங்களுடன் பயணம் செய்ய நீங்களும் காத்திருங்கள். தங்கம் போல் துளங்கும் பெயர் காஞ்சனா. அவள் சுவாசம் கூட ஒரு கதை, அவள் நிசப்தம் கூட ஒரு ரகசியம். ஒவ்வொரு துடிப்பும் ஒளியாய் வெளிப்படும் ஓர் உலகம் அவள். காஞ்சனையின் கற்பனையில் உதித்த கதைகளை நினைவில் வைத்து உங்கள் மனதை வருடிச் செல்ல போகும் நான், ஆர்ஜே மது. விரிவரைந்த காதல் ஓவியம். இந்த கதையை பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹாய் டியர்ஸ், காஞ்சனா செந்தில் நாவல்ஸ் யூடியூப் சேனலில் அடுத்து நீங்கள் கேட்கப் போகும் கதை விதிவரைந்த காதல் ஓவியம். மனதின் மென் உணர்வுகளின் குரலாக இக்கதையை வாசிக்கப் போகும் நான், உங்கள் ஆர்ஜே மது. விதிவரைந்த காதல் ஓவியம். இக்கதை காஞ்சனா செந்தில் யூடியூப் சேனலுக்காக எழுதப்பட்ட கதை. இதோ உங்களுக்காக கதையிலிருந்து சில துளிகள் கேட்கலாமா? ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் ருத்ரன், தம்பி கைலாஷ் இருவரும் பெற்றோர்களின் விருப்பத்திற்காக ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்கா தங்கையை திருமணம் செய்யும் சூழ்நிலை வருகிறது. ருத்ரன் அவர்கள் கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்காக திருமணத்திற்கு சம்மதம் சொல்லாதவன் தன் தந்தையின் வற்புறுத்தலால் கடமையே என்று அந்த கிராமத்திற்கு செல்கிறான். ருத்ரன் செய்த காரியத்தால் இரு குடும்பத்திலும் பல குழப்பங்கள் வருகின்றன. பெண்களை பெற்றவர்கள் இந்த திருமணம் நடந்தாக வேண்டுமா என்ற மனநிலைக்கு தள்ளப்படுகின்றனர். அதையும் மீறி அவர்கள் திருமணம் நடக்குமா? பார்க்கலாம். காதல் 6. கைலாஷ். எனக்கு பூங்குழலியை பார்த்த உடனே பிடிச்சி போச்சுடா. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். ஆனால் அவள் என்னை பார்த்தாலே மிரண்டு போகிறா. நான் அவகிட்ட நடந்துக்கிற முறை அவளுக்கு பிடிக்கலையோன்னு தோணுது. நான் அவள் மனசில் இடம் பிடிக்கணும். எனக்கு ஒரு ஐடியா கொடுடா என்று மிகவும் பணிவாக பேசிய தன் அண்ணனை ஆச்சரியமாக பார்த்தான் கைலாஷ். என்னடா இப்படி பார்க்குற? இவ்வளோ பொறுமையாக பேசுகிறேன்னு பார்க்குறியா? என்னவோ தெரியலை, அவளை பார்த்ததுலேருந்து நான் நானாகவே இல்லைடா. அவளுக்காகவே அமைதியாக நடந்துக்கணும்னு தோணுது. ஆனால் அவகிட்ட மட்டும் வேகத்தை காட்டுறேன். அது ஏன் தான் தெரியலை என்று மெலிதாக சிரித்தவன் தன் தலைமுடியை கோதி கொண்டான். அண்ணா, உனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, எல்லாம் சரிதான். ஆனால் உனக்கும் வான்மதிக்கும் தானே திருமணம் செய்யணும்னு பெரியவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. நீ இப்படி சொல்கிறியே, அதுதான் எனக்கு பயமாக இருக்குது. டேய் வான்மதி, ஓ அவளாம் ஒரு பொண்ணா? அவளை பார்த்தாலே எனக்கு பொண்ணாக நினைக்கவே தோணலை. அவளை போய் நான் எப்படிடா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இது என்னுடைய வாழ்க்கை. யார் கூட வாழணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். அண்ணா, அந்த பொண்ணு கொஞ்சம் வாய் பேசுமே தவிர ரொம்ப நல்ல பொண்ணு. இப்படியெல்லாம் பேசாத. அது சரி, நேற்று வரைக்கும் பூங்குழலியை திட்டிகிட்டு இருந்ததா தான் எனக்கு ஞாபகம். இப்போது வான்மதியை திட்டுற? நீ உன் மனசில் என்ன தான் நினச்சிட்டு இருக்க சொல்லு. இது என்னடா கேள்வி? நான் பூங்குழலியை தான் நினச்சிட்டு இருக்கேன் என்று பல்லை காட்டினான். எப்பா சாமி, சகிக்கலை. போது நிறுத்து. நீ ரொம்ப வேகமாக போகிற. கொஞ்சம் பிரேக் பிடி. என்ன? அடப்போடா. நான் பூங்குழலியை திட்டிட்டு தான் இருந்தேன், இல்லைன்னு சொல்லலை. பட் நேரில் பார்க்கும்போது என் மனசை அவகிட்ட பறி கொடுத்துட்டேன்டா. என் மனசில் அவள் பசை போல் ஒட்டிக்கிட்டான். என்னடா பண்ணுறது? சரி, நீ சொல்கிறது எனக்கு புரியுது. பெரியவங்க சொல்கிறாங்க, ஒரே காரணத்துக்காக பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது தான். அவசரப்படாத, யோசிக்கலாம். இங்கே பாருடா உடன்பிறப்பே, நீ தான் எனக்கு இந்த விஷயத்தில் உதவி பண்ணணும். சரி அண்ணா, கொஞ்சம் யோசிக்க விடு. எனக்கு பூங்குழலி வேணும், அவ்வளவுதான். அவள் எனக்கு கிடைக்கணும்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். டேய் அண்ணா, இப்போ எதுக்கு திடீர்னு வில்லன் மாதிரி பேசுகிற? நம்ம வீட்டு பெரியவங்க உனக்கு பிடிக்காம உன்னுடைய சம்மதம் இல்லாமல் வான்மதியை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. இது அவங்க பொண்ணோட வாழ்க்கையும் சம்மந்தப்பட்ட விஷயமும் கூட. உனக்கு பூங்குழலியை தானே இப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. கண்டிப்பாக அது நடக்கும், கவலையை விடு. யாம் இருக்க பயமேன், இந்த கைலாஷ் இருக்க பயமேன் என்றான். தன் தம்பியை கட்டி கொண்டவன், ரொம்ப தேங்க்ஸ்டா. நான் இது வரைக்கும் உன்கிட்ட எந்த உதவியும் கேட்டதில்லை, இப்போ கேட்குறேன். இதை எனக்கு முடிச்சு கொடு.
நானே பேசிடுவேன். எனக்கு உன்ன மாதிரி பொறுமையாக பேச தெரியாதுடா. அப்புறம் அம்மா அப்பாலாம் கஷ்டப்படுவாங்க தானே. சரி அண்ணா, நான் பார்த்துக்கிறேன். நீ ஃப்ரீயாக விடு. சரி வா, கீழே போகலாம். இருவரும் கீழே வந்தனர். அங்கே அக்கா தங்கை இருவருக்கும் காரசாரமான விவாதம் நடந்து கொண்டிருந்தது. அடியே, எத்தனை தடவை கேட்குறேன், உனக்கு திடீர்னு என்ன ஆச்சு? இப்போ எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்குற? எதுக்காக அலற? இப்படி எதுக்கெடுத்தாலும் அழக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறியா, இல்லை நான் அம்மா அப்பா கிட்ட சொல்லவா? அக்கா ப்ளீஸ், அவசரப்படாத. எதுக்கு எடுத்தாலும் உனக்கு அவசரம்தான். நீ பயப்படுற மாதிரி எனக்கு எதுவுமே ஆகலை. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். நான் தூங்க போகிறேன் என்று எழுந்து நின்றவள் அங்கே நின்றிருந்த சகோதரர்களை பார்த்து, அதிலும் குறிப்பாக ருத்ரனை பார்த்து உடல் நடுங்கியவள் வேகமாக செல்ல முற்பட வாசற்படி தடுக்கி கீழே விழப்போனவளை விழாமல் தாங்கி பிடித்தான் ருத்ரன். இருவர் விழிகளும் மோதிக்கொள்ள அங்கே பேச்சுக்கு அவசியமில்லாமல் இருவரின் நயனங்களும் ஒன்றோடு ஒன்றை களவாடின. மறுபடியும் அவளை எதுக்காக இப்படி பிடிச்சிட்டு இருக்கீங்க என்று இடுப்பில் கை வைத்து சினத்துடன் கேட்டாள் வான்மதி. வேண்டுதல், அதான் பிடிச்சிட்டு இருக்கேன் என்றவன், உனக்கு என்ன நடக்கவே தெரியாதா? எதுக்காக இப்படி விழுந்துட்டே இருக்க? நீ ஒவ்வொரு தடவையும் விழுகும்போது நானே வந்து உன்னை காப்பாற்ற முடியுமா என்ன என்று பூங்குழலியை கடிந்து கொண்டான். ஏற்கனவே உடல் நடுங்கி கொண்டிருந்தவள் அவனின் அதட்டலில் மேலும் நடுங்கியவளாக, என்னை விடுங்க, நீங்கள் என்னை வந்து காப்பாற்ற வேண்டாம். என் அக்காவை நீங்கள் பார்த்தா போதும். இனி என் மேலே கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க என்று அழுது கொண்டே உள்ளே ஓடினாள். ருத்ரன் தலைமுடியை கோதியவன் மற்ற இருவரையும் பார்க்க கைலாஷ் தலையில் அடித்துக்கொண்டு தன் அண்ணனை முறைத்து கொண்டிருந்தான். அச்சச்சோ, இவன் வேற முறைக்கிறானே, அப்புறம் இந்த ராட்சசி வேற கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவா. பேசாமல் உள்ளே போயிடலாம் என்று நழுவ பார்த்தவனை, ஹலோ, ஒரு நிமிஷம் நில்லுங்க. என் தங்கச்சி மாடியிலேருந்து வந்தா, நீங்களுமா மாடியிலேருந்து வரீங்க? அப்போது 2 பேரும் மாடியில் தான் இருந்தீங்களா? நீங்கள் அவளை ஏதாவது பண்ணினீங்களா? அதனால தான் அவள் அழுகுறாளா என்ன? அடே, இந்த புள்ள பூச்சி தொல்லை தாங்க முடியலடா, இவளை முதல்ல நசுக்கி போடுங்க என்று நினைத்தவன், ஆமாம், உன் தங்கச்சியை நான் கையை பிடிச்சி இழுத்துட்டேன், இப்போ அதுக்கு என்னங்கிற தெனாவட்டாக கேட்டான் ருத்ரன். எதே, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்டயே சொல்லுவீங்க. இருங்க, எங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டு சொல்கிறேன். நீ யார்கிட்ட வேணாலும் சொல்லு. என்ன பொண்ணு இது, கொஞ்சமாச்சும் பொறுமையாக இருக்கான்னு பாரு. இங்கே பாருங்க ருத்ரன், நீங்கள் அளவுக்கு மீறி போகிறீங்க. என்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்காதீங்க. உன்கிட்டலாம் இப்படித்தான் நடந்துக்க முடியும். உன்னால் முடிஞ்சதை பாருப்பா. என்ன கைலாஷ், உங்கள் அண்ணன் இப்படி பண்ணுறாரு? என் தங்கச்சி இவர் என்னமோ பண்ணியிருக்காரு. பாவம், அவள் அழுதுகிட்டே இருக்கா. எனக்கு என்ன நடந்ததுன்னு உண்மை தெரிஞ்சாகணும். அச்சோ, அதெல்லாம் எதுவும் நடக்கலை வான்மதி. அவன் வேணும்னே சொல்கிறான். நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க என்றவன் தன் அண்ணனை கொலைவெறி கொண்டு முறைத்தான். இல்லை, என்னமோ நடந்திருக்கு என்றவள் தன் தந்தைக்கு அழைப்பை விடுத்தவள், அப்பா, உடனே சித்தப்பா மாமா 2 பேரையும் அழைச்சிட்டு வீட்டுக்கு வாங்க. என்னம்மா, என்ன விஷயம்? தூங்கும்போது இப்போ எதுக்காக இப்படி தொந்தரவு பண்ணுற? இங்கே உங்கள் பொண்ணோட வாழ்க்கையே அந்தரத்தில் தொங்குது, உங்களுக்கு தூக்கம் முக்கியமா? அச்சோ, என்னம்மா சொல்கிற? அப்பா, கேள்வி கேட்காம சீக்கிரம் வாங்க. சரிம்மா, சரி வரேன். எல்லாரும் வரட்டும், உங்களுக்கு இருக்கு இன்னைக்கு கச்சேரி என்றவள், அம்மா, சித்தி, அத்தை, இங்கே வாங்க என்று கத்தினாள். மூவரும் அவ்வளோ நேரம் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தவர்கள் அப்போதுதான் தூங்கலாம் என்று எழுந்தனர். வான்மதியின் குரலை கேட்டு வெளியே வந்தவர்கள், ஏண்டி இப்படி கத்தி வைக்கிற? என்னைக்காவது பொண்ணா லட்சணமாக அடக்க ஒடுக்கமாக நடந்துக்கிறியா நீ என்று தன் மகளை கடிந்து கொண்டார் பாக்கியலட்சுமி. நல்லா சொல்லுங்க அத்தை, நானும் அதைத்தான் சொன்னேன். எப்போ பாரு உங்கள் பொண்ணு கத்திக்கிட்டே இருக்காங்க. பட் பூங்குழலியை பாருங்க, எவ்வளோ அமைதியாக இருக்காங்க. அவ பொண்ணு இதுவும் இருக்கே பிசாசு. ருத்ரன், என்ன பேச்சு இது? ஒரு பெண் பிள்ளையை இப்படி தான் பேசுவியா? அவகிட்ட மன்னிப்பு கேளு கண்டித்தார் பார்வதி.
அம்மா ப்ளீஸ், நான் எதுவுமே தப்பாக பேசலை. ஸோ என்னால் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது என்ன? விடுங்க அண்ணி, தம்பி தானே பேசினார் என்று கூறினார் தனலக்ஷ்மி. சித்தி, இவர் எப்படி என்ன அப்படி பேசுகிறா? நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? இப்போ எதுக்காகடி அவளிடம் கத்துற? இப்போ நீ வாயை மூடல, செருப்பு பிஞ்சிடும் என்றார் பாக்கியலட்சுமி. நீ என்னைக்காவது எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கியாமா? பேசுமா பேசு. சொந்த பொண்ணையே விரோதி மாதிரி நடத்துகிற அம்மா நீயா தான் இருப்ப. எனக்கெல்லாம் உண்மையாகவே ஒரு சில நேரம் இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கலை. உனக்கு பொண்ணா வந்து பிறந்ததுக்கு நான் அனாதையாகவே பிறந்திருக்கலாம் என்று கூறியவளின் வழி நிறைந்த வார்த்தையை அங்கிருந்து அனைவரும் உணர்ந்தனர். அவளின் பேச்சை கேட்டு துடிதுடித்து போன பாக்கியலட்சுமி, மதி, என்னம்மா இப்படி சொல்ற என்று தன் மகளை நெருங்கிய பாக்கியலட்சுமியை தடுத்து நிறுத்தினாள் மதி. பாக்கியலட்சுமி கண்கலங்க தன் மகளை பார்த்து கொண்டு நின்றார். விஸ்வநாதன் அனைவரையும் அழைத்து வந்தவர், என்னம்மா விஷயம் இப்ப சொல்லு என்றார். சொல்றேன்ப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. குழலி, வெளியே வா. அக்கா, இப்போ எதுக்காக நீ கத்திட்டு இருக்க என்று கேட்டுக்கொண்டே வெளியே வந்தாள் பூங்குழலி. இங்க பாருங்க, பூங்குழலி ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருக்கா. அதுக்கு காரணம் இவர்தான் என்னமோ அவளை பண்ணியிருக்கார். குழலி மாடியிலிருந்து வந்ததுலேருந்து அழுதுட்டே இருக்கா. குழலி மெத்தையிலிருந்து வந்தா சரி, அதுக்கும் ருத்ரனுக்கும் என்ன சம்மதம் என்று கேட்டார் விஸ்வநாதன். அப்பா, அவ வந்து கொஞ்ச நேரத்தில் ருத்ரனும் கீழே வந்தார் எனவும் அனைவரும் அதிர்ச்சியாக ருத்ரனை பார்க்க, அவனோ கால் சட்டையில் இரு கைகளையும் விட்டு கம்பீரமாக நின்றான். வான்மதி, நானும் தானே என் அண்ணன் கூட வந்தேன். உங்கள் தங்கச்சியை யாரும் எதுவும் பண்ணலைங்க. நீங்கள் உங்கள் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. நீங்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க. நான் உள்ளே போன அந்த நேரத்தில் தான் நீங்கள் மாடிக்கு போயிருக்கணும். நான் திரும்ப வெளியில் வரும்போது பூங்குழலி அழுதுகிட்டு இருந்தா. என் தங்கச்சி ஏன் அழுதா? அதுதான் என் கேள்வி. என்ன தான் நடக்குது இங்கே? எதுக்கு 2 பேரும் மாற்றி மாற்றி எங்களை குழப்புறீங்க? என்ன நடந்தது? எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லுங்க என்றார் ஈஸ்வரன். உண்மையை சொல்ல வேண்டியவங்க இவங்க 2 பேரும் தான் என்று குழலி ருத்ரனை சுட்டிக்காட்டினாள் வான்மதி. குழலி, என்னம்மா நடந்தது? உண்மையை சொல்லு என்றார் சதாசிவம். அப்பா கேட்குறார் தானே, சொல்லு குழலி. உன்னை இவர் என்ன பண்ணார்? இப்போ கூட பாரு, நீ அழுதுட்டு தானே இருக்க. உண்மையை சொல்லி தொலைடி, என்ன நடந்துச்சு? குழலி எதுவும் கூறாமல் அமைதியாக நின்றாள். தனலக்ஷ்மி தன் மகளை நெருங்கியவள், இப்போ எதுக்காகடி வாயை மூடிட்டு அமைதியாக இருக்க? எதுக்கு அழுது வைக்கிற? என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தொலை என்று கடிந்து கொண்டார். ஆண்டி, இப்போ எதுக்காக அவளை திட்டுறீங்க? அவள் எந்த தப்பு பண்ணலை. இந்த பொண்ணுக்கு வேற வேலையே இல்லை, ஏதாவது சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா என்றான் ருத்ரன். ருத்ரன் பூங்குழலியை உரிமையுடன் பேசியதை கேட்டு அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஹலோ, நான் பிரச்சனை பண்ணுறேனா? நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அவள் எதுக்கு அழறா என்று அவனை நெருங்கினாள் வான்மதி. கைலாஷ், வான்மதி, என்ன பண்ணுறீங்க? உங்கள் 2 பேரையும் சமாளிக்கவே முடியலை. வான்மதி, ப்ளீஸ் காம் டவுன் என்று அவளின் கையை பிடித்து நிறுத்தினான். ஈஸ்வரனுக்கு நடப்பதையெல்லாம் பார்த்தவருக்கு உண்மை புரிய மலர்ந்த முகத்துடன் தன் பிள்ளைகளையும் தன் நண்பர்களின் பெண்களையும் மாற்றி மாற்றி பார்த்து கொண்டிருந்தார். ஏண்டா ருத்ரா, கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கிட்ட எதுக்காக இப்படி சண்டை போடுற? உன் தம்பியை பாரு, அவளை எவ்வளோ அமைதியாக ஹேண்டில் பண்ணுறான். அவன் சொன்ன உடனே அவளும் அமைதியாக நிற்கிறா. அன்பால் அவளை கட்டுப்படுத்துகிறான். அது ஏன் உனக்கு தெரியலை? கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ எப்படித்தான் அவ கூட வாழ போறியோ தெரியலை என்று கேலியாக கேட்டார் ஈஸ்வரன். அப்பா, யாரை கல்யாணம் பண்ணிக்க போறா? என்னால் இந்த பிசாசை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. என்னடா இப்படி சொல்கிற? நான் என் நண்பன்கிட்ட உனக்கு தானே இவ்வளோ பொண்ணு கேட்டேன். அங்கிள், நானும் சொல்கிறேன், எனக்கு இவர் வேண்டாம். இவர் கூட நான் வாழ்கிறது தூக்கில் தொங்குவதற்கு சமம். அக்கா, நீ என்ன பேச்சு பேசுகிற? 1000 தான் இருந்தாலும் அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர். அவரை இப்படியெல்லாம் பேசாத. குழலி, போதும் நிறுத்து. இவளை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு உன்கிட்ட சொன்னேனா? ஏண்டி, இவ்வளோ நடந்து என் மனசில் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியலையா? சொல்லுடி.
என்னை பார்த்தா உனக்கு என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியுதா என்று குழலியின் தோள்களை பிடித்து உலுக்கினான் ருத்ரன். ருத்ரன் செய்த செயலை பார்த்து அனைவரும் அதிர்ச்சியில் நிற்க ஈஸ்வரன் சத்தமிட்டு சிரித்தார். கைலாஷ், அச்சச்சோ போச்சு, அவசரப்பட்டு காரியத்தையே கெடுத்துட்டானே என்று மானசீகமாக தலையில் அடித்து கொண்டான்.